அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக ஆடி மாதம் 8ஆம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று உருவாகும் இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, அதாவது ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வீண் அலைச்சல் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க, மனதில் தெளிவு உண்டாக பெறுவீங்க, ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யக்கூடிய எண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பணம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறதுங்க. தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துறது தொடர்பான திட்டங்கள் தோன்றலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். மேலதிகாரிகள் சொல்வதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்றது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்க பெறும். தெளிவான முடிவுகள் மூலமா நன்மைகளும் உண்டாக பெறும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு எதையும் புதுமையாக செய்து வெற்றியும் காண்பீங்க. கலைத்துறையினருக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாக பெறும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு காரியங்கள் துரிதமாகலாம். புதிய பதவிகள் தேடி வரும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கிறதும், பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் வெற்றிக்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பண வசதி அதிகரிக்கலாம். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல் வந்து சேரலாம். மேலும் இடமாற்றமும் உண்டாக பெறுவீங்க. எதிர்பாரா திடீர் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். எதிர்பார்த்த லாபமும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அதே சமயம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய பேச்சிலையும் வேகம் இருக்க செய்யும். எல்லா விதத்துலையுமே நன்மை உண்டாக பெறுவீங்க. மன தைரியம் வருங்க. எதையுமே துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து திருப்திகரமாகவே இருக்க பெறும். அந்நிய நபர்களிடம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதிக உழைப்பின் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவாங்க. பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலமாக செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தகவல்களும் நல்ல தகவலாகவே இருக்கும். அவசரத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சகோதரர் வழியில் உதவியை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம். தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே இருக்கும். பணவரத்து கூடும். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. மேலிடத்தில் இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரும். படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாகவே இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் உற்சாகம் ஏற்படுங்க.
குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளும் உண்டாக பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாகவே மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாகவே இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றத்தையும் காண்பாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். வாக்குவன்மையால் எதையுமே சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க. திறமை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலகட்டத்தில் பலவித நற்பலன்களை தங்களுக்கு கிரகங்கள் அளிக்கவும் செய்யும் அப்படின்னும் சொல்லலாங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் காரணமாக எதிலையுமே லாபத்தை அடைவாங்க. வர்த்தக திறமை சற்று அதிகரிக்கவும் செய்யும். பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கப்பெறும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையால் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இழுபறியாக இருந்த பல்வேறு தரப்பட்ட வேலையை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருந்தினர் வருகை இருக்கத்தான் செய்யும். குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உண்டாக பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். பெண்களுக்கு துணைச்சலாக எதிலையும் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அரசியல்வாதிகளுக்கு வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. கலைத்துறையினர் எந்த காரியத்திலையும் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு திறமையால முன்னேற்றம் உண்டாக பெறும். கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடித்து விடுவீங்க. வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. எதுலேயுமே மிக கவனமாக ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பேச்சினுடைய இனிமை சாதுரியம் இவற்றின் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய அதிகபட்சமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்க. அதே மாதிரி காரியங்களில் தாமதம் உண்டாக செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறிது பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் இந்த காலகட்டத்தில் தலையிடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் உருவாகலாம். அடுத்தவங்க விஷயத்திலையும் தலையிடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி தங்களுடைய விஷயத்திலையும் அடுத்தவர் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்ளுங்க. இரண்டுமே தங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தத்தான் செய்யும். அதே மாதிரி யாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, அறிவுரைகள் வழங்குறது இந்த மாதிரியான செய்கைகளில் ஈடுபட வேண்டாங்க. அதே மாதிரி நீங்கள் தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை காணப்படத்தான் செய்யும். இருந்தாலும் என்னதான் கொஞ்சம் மந்தமான நிலை காணப்பட்டாலும் கூட வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வழக்கம் போல இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய பேச்சு வளர்த்து கொள்ளவும் செய்வீங்க. அதே போல் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் பெறுங்க. மனதில் தைரியம் அதிகரிக்கவும் செய்யலாம். தன்னம்பிக்கையும் உண்டாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் தோன்றலாம். வியாபாரம் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கவும் செய்யலாம்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. செயல்திறன் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிச்சிடுவீங்க. வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும். சிக்கல்களும் தீர ஆரம்பிச்சிடும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். குறிக்கோள் நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும்.